Greetings everyone, welcome to our channel. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோவில் 6th standard science third term summative assessment இதோட important questions பார்க்கலாம். Unit 1 magnetism. ஸோ இந்த லெசனில் 1 marks ஃபுல்லாக தரோவாக பார்த்துக்கோங்க. உங்களுக்கு மேக்ஸிமம் ஏன்னா 1 மார்க்லேயே வந்து 2 மார்க்ஸில் நிறைய வந்து 1 மார்க்ஸ் கேட்டிருக்காங்க. ஃபில் இன் த பிளாங்க்ஸில் இந்த செகண்ட் ஃபில் இன் த பிளாங்க்ஸ் இருக்கு இல்லையா, இது 2 மார்க்கில் கேட்டிருந்தாங்க. இந்த ஃபில்லப்பும் அந்த ஃபில்லப்பும் 2 மார்க்ஸ் கொஸ்டினில் கேட்டிருந்தாங்க. அடுத்து ட்ரூ ஆர் ஃபால்ஸ் செகண்ட் அண்ட் ஃபோர்த் 2 மார்க்கில் கேட்டிருந்தாங்க. ஸோ நீங்கள் 1 மார்க் நல்லா தரோவாயிட்டிங்கன்னா அதிலே உங்களுக்கு வந்து நியர்லி 20 மார்க்ஸ் 1 மார்க் வரும். 20 ப்ளஸ் இந்த 2 மார்க்ஸில் வருது இல்லைங்களா, அது ஒரு 10 மார்க்ஸ் 30 மார்க்ஸ் நீங்கள் இதிலே ஸ்கோர் பண்ணிடலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா சர்க்கிள் த ஆட் ஒன் இதை கேட்குறாங்க. நெக்ஸ்ட்டு 5 மார்க்கில் ரைட் டவுன் த நேம்ஸ் ஆஃப் சப்ஸ்டன்சஸ் இருக்கு இல்லையா, டீட்டெயிலில் இந்த கொஸ்டின் கேட்குறாங்க. கிவ் ஷார்ட் ஆன்சரை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஒன் எக்ஸ்பிளைன் அட் த அட்ராக்ஷன் அண்ட் ரிப்பல்ஷன் பிட்வீன் மேக்னெட்டிக் போல்ஸ் இருக்கு இல்லையா, அது இம்பார்ட்டண்ட், ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆன்சர் இன் டீட்டெயிலில் யூ ஆர் ப்ரொவைடட் வித் அன் அயன் நீடில், ஹவு வில் யூ மேக்னடைஸ் இட், இது இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஹவு டஸ் த எலக்ட்ரோமேக்னெட்டிக் ட்ரெயின் ஒர்க், இதுவும் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஸோ கொஸ்டின்ஸ் பேஸ்ட் ஆன் ஹையர் ஆர்டர் திங்கிங் ஸ்கில்ஸில் ஃபர்ஸ்ட் ஒன் அண்ட் தேர்ட் ஒன் பார்த்துக்கோங்க இதுக்கும், சரிங்களா. இது கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. யூனிட் 2 வாட்டர். ஸோ வாட்டர் இந்த லெசனை பொறுத்த வரைக்கும் ஆஸ் யூஷுவல் நான் சொல்கிறது தான் 1 மார்க் ஃபுல்லாக தரோவாயிடுங்க. ஏன்னா 1 மார்க் வச்சு 2 மார்க்ஸில் மேத்ஸ் ஃபாலோயிங் கேட்குறாங்க, ட்ரூ ஆர் ஃபால்ஸ் கேட்குறாங்க. இந்த லெசனில் ஃபில் இன் த பிளாங்க்ஸ் 2 மார்க்ஸில் எது கேட்டிருந்தாங்கன்னா செகண்ட் அண்ட் ஃபிஃப்த் இந்த 2 ஃபில் இன் த பிளாங்க்ஸ் கொடுத்து 2 மார்க்கில் கேட்டிருந்தாங்க. ஃபில் இன் த பிளாங்க்ஸ் கொடுத்துட்டு இந்த கொஸ்டினும் அடுத்தது அரேஞ்ச் ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் இது பார்த்துக்கோங்க. அனாலஜி இருக்கு இல்லையா, ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் இது 2 மார்க்கில் கேட்டிருந்தாங்க. ஸோ அனாலஜி இது வந்து 2 மார்க்கில் கேட்டிருக்காங்க. கிவ் வெரி ஷார்ட் ஆன்சரில் பார்த்தீங்கன்னா நேம் 4 டிஃப்ரெண்ட் சோர்சஸ் ஆஃப் வாட்டர், இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். தென் செகண்ட், ஹவு டூ பீப்புள் இன் சிட்டிஸ் அண்ட் ரூரல் ஏரியாஸ் கெட் வாட்டர் ஃபார் வேரியஸ் பர்பஸஸ், இது இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். தென் ஃபோர்த் ஒன், வி குட் see clouds almost every day, why doesn't it rain daily, இந்த கொஸ்டின் இம்பார்ட்டன்ட். ஃபிஃப்த் ஒன், நேம் த places where water is found as ice, ஃபிஃப்த் கொஸ்டின் இம்பார்ட்டன்ட். how do aquatic animals manage to live in Arctic and Antarctic circle, இது important question. what are the types of rain water harvesting, இது previous year repeated கேட்டிருக்காங்க. give short answer பொறுத்த வரைக்கும் differentiate between surface water and ground water, ரொம்ப important. write a few slogans of your own on the topic save water, இது detail கேட்குறாங்க. next பார்த்தீங்கன்னா give reasons for the following statement, sewage should not be disposed of in rivers or oceans before treatment இருக்கு இல்லையா, அது. நெக்ஸ்ட் ஃபிஃப்த் ஒன் இம்பார்ட்டன்ட். டீட்டெயிலை பொறுத்த வரைக்கும் வாட் இஸ் போர்ட்டபிள் வாட்டர், லிஸ்ட் டவுன் இட்ஸ் கேரக்டரிஸ்டிக்ஸ், இது ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் டீட்டெயில் இம்பார்ட்டன்ட். தென் பேஜ் நம்பர் 30ல் வாட் இஸ் ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங், எக்ஸ்பிளைன் இன் a few sentences how it can be used in houses, இது இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா யூனிட் 3 கெமிஸ்ட்ரி இன் எவ்ரிடே லைஃப் இருக்கு இல்லையா. ஸோ இந்த லெசனில் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் பேஜ் நம்பர் 44 ஆஸ் யூஷுவல் 1 மார்க் ஃபுல்லாக தரோவாக பார்த்துக்கோங்க. இந்த ட்ரூ ஆர் ஃபால்ஸில் ஃபர்ஸ்ட்டும் ஃபிஃப்த்தும் வந்து 2 மார்க்கில் கேட்டிருக்காங்க. மேட்ச் த ஃபாலோயிங் இது வந்து 5 மார்க்கில் கேட்டிருந்தாங்க. 5 மார்க் கொஸ்டின்லேயே இந்த மேட்ச் அப்படியே கொடுத்துட்டாங்க. ஸோ நீங்கள் 1 மார்க் படிச்சிங்கன்னா எவ்வளோ பெனிஃபிட் பாருங்கள். 5 மார்க்கில் கேட்குறாங்க, 2 மார்க்கில் கேட்குறாங்க. இந்த மாதிரி கேட்கும்போது நமக்கு ஈஸியாக மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம் இல்லையா. நெக்ஸ்ட்டு அனாலஜி பார்த்துக்கோங்க. கிவ் வெரி ஷார்ட் ஆன்சர், வாட் ஆர் த 3 மெயின் கான்ஸ்டியன்ஸ் ஆஃப் சோப், இது இம்பார்ட்டன்ட். அடுத்து தேர்ட் ஒன், கிவ் an example for inorganic fertilizer. Fourth one, mention any 3 physical properties of phenol. Explain the uses of plaster of Paris, ரொம்ப ரொம்ப important. What are the ingredients of the cement, இது important question. அடுத்து ரோமன் நம்பர் 8, give short answerல first one, why earthworm is called as farmer's friend, இது important question. Then third one, what are uses of gypsum, இது ரொம்ப important question. டீட்டெயிலை பொறுத்த வரைக்கும் how are detergents manufactured, இது important question. தென் யூனிட் 4 அவர் என்விரான்மெண்ட். ஸோ இந்த லெசனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு கொஸ்டின் இருக்குது. இந்த பிரமிட் கேட்டிருக்காங்க டீட்டெயிலில், சரிங்களா. ஸோ இதை பார்த்துக்கோங்க. அதாவது சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் பிரமிட், அந்த கொஸ்டின் நான் தரேன். இது வந்து உங்களுக்கு டீட்டெயிலில் கேட்டிருக்காங்க ஒரு டிஸ்ட்ரிக்டில் எக்ஸ்ட்ரா கொஸ்டினாக. அடுத்து டைப்ஸ் ஆஃப் வேஸ்ட்டும் வந்து கேட்டிருந்தாங்க எக்ஸ்ட்ரா கொஸ்டின். வாட் ஆர் த டைப்ஸ் ஆஃப் வேஸ்ட், இது இருக்குது பார்த்தீங்களா, பயோடிகிரேடபிள் அண்ட் நான் பயோடிகிரேடபிள் வேஸ்ட். வேஸ்ட்டோட சாலிட் வேஸ்ட்டோட டைப்ஸ் கேட்டிருந்தாங்க, சரிங்களா.
அடுத்தது பேஜ் நம்பர் 65ல பார்த்தீங்கன்னா 1 மார்க் ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. 64ல் இதில் 2 மார்க்கில் அரேஞ்ச் இன் கரெக்ட் சீக்வன்ஸ் இருக்கு இல்லையா, இதை கேட்டிருந்தாங்க. கிவ் வெரி ஷார்ட் ஆன்சர். ஃபர்ஸ்ட் ஒன், டிஃபைன் ஈகோ சிஸ்டம், இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். வாட் ஆர் த 2 டைப்ஸ் ஆஃப் ஈகோ சிஸ்டம்ஸ், இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஃபோர்த், வாட் ஆர் த டைப்ஸ் ஆஃப் பொல்யூஷன். கிவ் an example of a food chain in an aquatic ecosystem. Fifth question, what are pollutants, இது important question. What are the pollutions caused by the objects given below. Loudspeaker, plastic. So இதில் எல்லா question important. Give short answerல what is biodegradable waste, இது previous yearல repeatedா கேட்குறாங்க. How can we reduce water pollution, இது 5 மார்க்கில் கேட்டிருக்காங்க. Write the importance of the food chain. அடுத்து டீட்டெயிலை பொறுத்த வரைக்கும் இந்த லெசனில், இந்த லெசன் பொறுத்த வரைக்கும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் லெசன். எல்லாமே வந்து இது பாருங்கள் 2 மார்க்கில் கூட இது ஒன்று தான் வந்து மிஸ் ஆகுது. ரைட் எனி 2 things that can be recycled, அதுவும் ஈஸி தான் உங்களுக்கு. Give 2 examples of how you can avoid or reduce waste. Write a short note on noise pollution detail. ஸோ இந்த லெசனை பொறுத்த வரைக்கும் எல்லா கொஸ்டின்ஸும் படிக்கிறது உங்களுக்கு வந்து ரொம்ப நல்லது. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் நீங்கள் டீட்டெயிலில் கேட்டிருந்தாங்க. ட்ரா த சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் பிரமிட். ஓகே, சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் பிரமிட் நான் இப்போ காமிச்சேன் இல்லையா, அந்த பிரமிடை வந்து நீங்கள் ஒரு டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க. ஒன்ஸ் பார்த்துக்கோங்க. அடுத்து யூனிட் 5, plants in daily life. ஸோ இந்த லெசன்லையும் ஆஸ் யூஷுவல் நீங்கள் வந்து 1 மார்க் ரொம்ப தரோவாக இருந்தீங்கன்னா நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணலாம். above 80 above 90 நீங்கள் ஸ்கோர் பண்ணலாம். ஸோ 60க்கு வந்து ஃபார் 60 50 above ஸ்கோர் பண்ணலாம். 1 மார்க்கை நீங்கள் தரோவாக பார்க்கணும். fill in the blanksல ஃபர்ஸ்ட் ஒன்னும் தேர்ட் ஒன்னும் 2 மார்க்கில் கேட்டிருந்தாங்க. நெக்ஸ்ட்டு மேட்ச் த ஃபாலோயிங் இது கேட்டிருந்தாங்க 2 மார்க்கில். அடுத்து அனாலஜி பார்த்துக்கோங்க. கிவ் வெரி ஷார்ட் ஆன்சரில் ஃபர்ஸ்ட் ஒன் வாட் இஸ் ஃபுட். இந்த இதை வந்து ஒரு டிஸ்ட்ரிக்டில் வாட் இஸ் ஃபுட்டும் இது ரெண்டும் சேர்த்து 5 மார்க்கில் கேட்டிருந்தாங்க. நேம் எனி 5 plants அண்ட் தேர் பார்ட்ஸ் தட் வி ஈட் இருக்கு இல்லையா, இதை ரெண்டுத்தையும் சேர்த்து 5 மார்க்கில் கேட்டிருந்தாங்க. ஸோ வாட் இஸ் ஃபுட், வாட் ஆர் மெடிசினல் பிளான்ஸ், ஹவு ஹார்ட்வுட் டிஃபர் ஃப்ரம் சாஃப்ட்வுட், what is a spice, name any 3 medicinal plants which are available in your area. So first, second, third, fourth, fifth important question. Page number 78ல பார்த்தீங்கன்னா give short answerல what is a symbiotic relationship, name any 5 plants and their parts that we eat. டீட்டெயிலை பொறுத்த வரைக்கும் timber yielding plants, comment on importance of plant animal interaction important. அடுத்து இந்த லெசனில் differentiate hardwood and softwood, அதுதான் வந்து இப்படி கேட்பாங்க. அதாவது how hardwood differ from softwood இருக்கு இல்லையா, இதையே இந்த மாதிரி வேர்ட்ஸில் கேட்டாலும் உங்களுக்கு எழுத தெரியும். டிஃபரன்ஷியேட் ஹார்ட்வுட் அண்ட் சாஃப்ட்வுட்னாலும் அந்த ஆன்சரை நீங்கள் எடுத்து எழுதலாம். சரிங்களா? ஸோ நீங்கள் 1 மார்க் ஃபுல்லாக தரோவாக பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு 2 மார்க்ஸ், அதில் 2 மார்க்ஸ் வருது, 5 மார்க்ஸ் வருது. அதனால் ஜஸ்ட்டு 1 மார்க்ஸை நல்லா தரோவாக எழுதி பாருங்கள். தென் யூனிட் 6 ஹார்ட்வேர் அண்ட் சாஃப்ட்வேர். பேஜ் நம்பர் 82. What is hardware and software? Important question. Third, what is free and open source software? Give any 2 examples. So third one important. Up to unit 6 வரைக்கும் நம்ம important questions பார்த்தோம். எக்ஸ்ட்ரா questions கேட்டிருக்கிறத ஒன்ஸ் நீங்கள் பார்த்துக்கோங்க, நமக்கும் கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. Wish you all the best. Thank you for your support. Thanks for watching.